ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். கதைங்கிறத விட இதுக்கு ஒரு கவிதைன்னே சொல்லலாம். சரி சொல்லட்டுமா? ஒரு அழகான பையன், ஒரு அழகான பொண்ணு, 2 பேருமே ஸ்கூல் படிச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட பிஎஃப் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு கேட்குறாங்க, பிஎஃப்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையன் சிரிச்சிட்டே பதில் சொன்னானா, நான் உன்னோட சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களே கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, காலேஜ் படிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த பையன் சொல்கிறான், நான் உன்னோட பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவள் சிரிச்சிட்டே கேட்டாலாம், பிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொன்னானா, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அழகான குழந்தையும் பிறக்குது. அப்போது அந்த கணவர் மீண்டும் சிரிச்சுக்கிட்டே தன் மனைவி கிட்ட சொல்கிறாங்க, நான் உன்னோட விஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. மனைவியும் மெதுவாக சிரிச்சிட்டு, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கணவர், குழந்தையின் அப்பா, பேபிஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கும் வயசாயிருச்சு. அப்போ ஒரு நாள் அவர் சொல்கிறாரு தன் மனைவி கிட்ட, அன்பே நான் உன்னோட பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டி சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்களாம், பிஎஃப்னா என்ன அப்படின்னு. அதுக்கு தாத்தா சொன்னாராம், பிஎஃப்னா பி ஃபாரெவர், என்றைக்கும் உங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா அவரோட இறக்கும் தருவாயில் தன் மனைவி கிட்ட, நான் உனது பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டியும் ரொம்ப சோகமான குரலில் பிஎஃப்னா என்ன அப்படின்னாரு. அதுக்கு தாத்தா சொன்னார், மீண்டும் வரேன் பாய், பாய் ஃபார் எவர். கொஞ்ச நாள் கழித்து பாட்டியும் இறந்து போனாங்க. இறந்து போகிறதுக்கு முன்னாடி தாத்தாவோட கல்லறையில் உட்காந்து அவர் கல்லறைக்கு பக்கத்தில் பிஎஃப் அப்படின்னு சொன்னாங்க, என்றும் அருகில். ஒரே ஒரு வார்த்தை தாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களில் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் வந்திருக்குது. ஆனால் அதோட அர்த்தங்கள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி இருக்குது. அதை நம்ம ஏற்று தான் ஆகணும். இந்த மாதிரி லைஃப்பும் லைஃப் பார்ட்னரும் கிடைச்சா தினம் தினம் சொர்க்கந்தான். சிரித்தாலும் அழுதாலும் உன்னோடு நானே, அடித்தாலும் அணைத்தாலும் என்னோடும் நீயே, நினைத்தாலும் துடித்தாலும் எப்போதும் நாமே. வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.